தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை உள்ள நிலையில் சிறப்பு தீவிர திருத்தம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக வாக்காளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பீகாரை அடுத்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், புதுச்சேரி, கோவா, சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு ஆகிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக செல்லும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அச்சிடப்பட்ட விவரங்களுடன் கூடிய கணக்கீட்டு படிவத்தினை இரட்டை பிரதிகளாக விநியோகித்து வருகின்றனர். வீட்டம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க பேர் எழுதணும். அவங்களுடைய இருப்பிட அட்டை எண், வாக்காளர் புகைப்பட அட்டை எண் இருப்பின் அந்த உறவினர் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம் நம்ம எப்போ எல்லாம் ஃபில்அப் பண்ண அதே மாதிரி தான் ஃபில்அப் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. மதுரையில் தேர்தல் ஆணையத்தின் படிவங்களில் உள்ள விவரங்கள் சரியாக புரியவில்லை என்று தெரிவித்துள்ள பொதுமக்கள், ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை உள்ள நிலையில் சிறப்பு தீவிர திருத்தம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். எல்லாமே வச்சுருக்கோம், போட்டுக்கிருக்கோம். இப்போ இதை புதுசாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபில்லப் பண்ணுங்க, போட்டா விட்டுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு புரியலை. அது எப்படி ஒட்டணும், எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற எங்களுக்கு புரியல. அவரே 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன், ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு அது எப்படி எங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் பார்த்தேன், நம்மளுக்கு பேர் தேதியெல்லாம் இருக்கா, ஏரிக்கையிலே இருக்குது நம்மளுக்கு. இதை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இருக்கிறத வச்சே போடலாம்ல அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது போடுங்க, இது இப்போ புதுசாக சட்டம் வந்திருக்கு, போடணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதிகாரி. அதே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நிர்வாக சீர்திருத்தம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ இது தேவையா, இப்போ பண்ணுறதுனால இது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. தேர்தலுக்கு அப்புறம் இதை நடத்தினா நல்லது. ஏன்னா தேர்தலுக்கு அப்புறமும் இன்னும் நிறையா தேர்தல் வரப்போகுது, அடுத்தடுத்து நிறையா தேர்தல்கள்லாம் வரப்போகுது. தேர்தலுக்கு அப்புறம் நிறுத்தி நிதானமாக ஒரு அழகாக பண்ணலாம். ஆனால் இது ஏன் இந்த தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்கன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல நடைமுறைகள் இருக்குது. வாக்காளர்கள் வந்து புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதும், இறந்துட்டாங்கன்னா அவங்க நீக்கிறதுக்கும் நிறைய விதிமுறைகள் இருக்குது. வருஷம் அந்த வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. புதுசாக எஸ்ஐஆர் கொண்டு வர்றதுங்கிறது முழுக்க ஒரு அபத்தமான ஒரு பிற்போக்குத்தனமான செயல். அந்த ஃபார்மில் படித்து பார்த்தா அதில் ஒன்றும் புரியல எனக்கு. அதனால் அவங்கக்கிட்டே கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஓட்டு வந்து 2002 எடுத்தவங்களை பூரா இப்போ வந்து புதுப்பிக்கிறோம் அப்படின்னாங்க. அது எதுக்காக புதுப்பிக்கிறாங்கன்றதும் சரியாக விளக்கம் கொடுக்கல. இப்போ புதுசாக சேர்க்கனால அவங்களே ஃபார்ம் 16 கையிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வெளிப்படையாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஓட்டு வரணும். தமிழக மக்கள் யாருக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேறு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஓட்டு போட விடக்கூடாது. இது 2 மட்டும் இருந்தால் வெளிப்படையாக செஞ்சால் எல்லாமே ஓகே தான். தமிழ்நாட்டில் 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. நிரப்பப்பட்ட படிவங்களை சேகரிக்க குறைந்தது 3 முறை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கே வருகை தருவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறவுள்ளன. திருத்தங்களுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை செய்து கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.